அன்பார்ந்த தோழர்களே, திருச்சியில் தவறான மருத்துவம் அளிக்கப்பட்டதனால் உயிரிழந்த பட்டய செவிலியருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும் தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டய செவிலியர், பட்டய மேற்படிப்பு அதாவது பிஜி டிப்ளமா செவிலியர் மற்றும் பட்ட செவிலியர் பிஎஸ்சி செவிலியர், பட்ட மேற்படிப்பு எம்எஸ்சி செவிலியர் என யார் இருந்தாலும் பிஎஸ்சி செவிலியர், பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கும் செவிலியர்கள், பட்டய மேற்படிப்பு பிஜி டிப்ளமா நர்ஸ் அவங்கள இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, இழிவாக நடத்துகிறாங்க, தவறான சிகிச்சை அளிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறத நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஒரு துறையில் இருக்கிறவங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னொரு அதிகாரத்தை இழிவாக நடத்துகிறதும், தாழ்வாக நடத்துகிறதும், கொடுமைப்படுத்துகிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் சனாதனம். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து பார்த்து கற்றுக்கினாங்கன்னா, இந்த சனாதனம் பிராமணியம், சத்திரியன், வைசியம், சூத்திரன் இந்த 4 வர்ணத்தில் சேராதவன் ஆதிவாசி, பஞ்சமன், அதாவது 5ஆம் ஜாதின்றான். பஞ்சமர்னு சொல்லி 5ஆம் ஜாதின்றான். அவர்களுடைய வார்த்தைப்படி அவர்னா வர்ணமற்றவர்ன்றான். இந்த பழக்கம்தான் இவங்களுக்கு இப்படி ஆகியிருக்குதே தவிர, அதனால் அந்த ஒட்டுமொத்த பழக்கத்தையும் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படி பட்டய செவிலியரையும் பட்டய மேற்படிப்பு பிஜி டிப்ளமா செவிலியரையும் இழிவுபடுத்துறத நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய போராட்டம் நியாயமானது. ஆனால் இந்த போராட்டம் எப்படி இருக்குதுன்னா, உங்கள் மருத்துவத்துறை தவறானதுன்னு நீங்களே போராடுறது தவறானது. அதாவது எப்படி தவறானதுன்னா, மக்களுக்கு இந்த மருத்துவத்தில் தவறு நடக்கும் அப்படின்றத நீங்களே போராடி நல்லா காட்டுறீங்க. இதை தான் மக்கள் போராடிங்கன்னாங்க. மக்கள் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டு ஒரு ஆப்ரேஷனுக்கு மறு ஆப்ரேஷன் செய்து கால் போன அதாவது ஒரு ஃபுட்பால் வீராங்கனை வட சென்னையில் கால் போய் எவ்வளோ போராடினாங்க. மருத்துவர் தவறான சிகிச்சை அளித்து கால் முழுதும் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. கால்பந்து கனவே அந்த பிள்ளைக்கு நாசமாக போச்சு. அதுபோல் இன்னொரு பெற்றோர், ஒரு போலீஸ்கார பெற்றோர் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி கை போச்சுன்னு சொல்லி அவர் போராட்டம் இங்கே நடத்துனது இல்லாத டெல்லிக்கு போகிறோன்னு அவர் ஒரு பக்கம் போராடினே இருக்கிறாரு. ஒரு காவல்துறையை சேர்ந்தவருடைய குழந்தைக்கு தவறான சிகிச்சைன்னு. அப்போ இந்த தவறான சிகிச்சை என்பது அலோபதி மெத்தேடில் போலி மருந்துகள் எவ்வளவோ உலாவுது. இது எல்லாம் போலியா ஒரிஜினலானு தெரியறதுக்குள்ளவே அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சைடு எஃபெக்ட் ஏற்படுது, இறப்புகளும் ஏற்படுது. கபசுரம் குடிநீரை குடித்து பொழைச்சவங்க தான் அதிகம். அதேமாதிரி கபசுர குடிநீரை குடித்து வீட்டிலேருந்து பொழைச்சவங்க அதிகம். ஆங்கில மருத்துவத்துக்கு போய் பொழைச்சவங்க அதாவது குடி பழக்கம் இல்லாதவங்க பொழைச்சாங்க. குடிப்பழக்கம் இருந்தவங்க போனவங்கலாம் அந்த மருந்து வேலை செய்யலை, இறந்துட்டாங்க. இப்படி எல்லார் வீட்லேயும், எல்லார் குடும்பத்துலேயும், எல்லா வகராவிலையும் இந்த கொரோனா அடித்து எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க. குறைஞ்சது ஒரு குடும்பம், ஒரு வகரா, ஒரு கொத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதையே வந்தவங்களுக்கு கபசுரம் குடித்தவங்க பொழைச்சிட்டாங்க. எனவே நீங்கள் தன் கையை எடுத்து தன் கண்ணை குத்துவது போல் போராடுறது அப்படின்னா, மக்கள் போராடும்போது நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கணும். அப்போ மக்கள் போராடும் போது மட்டும் மருத்துவருக்கும் மருத்துவ உதவியாளராக இருக்கக்கூடிய இந்த பட்டய செவிலியர், பட்டய மேற்படிப்பு பிஜி டிப்ளமா செவிலியர் மற்றும் பிஎஸ்சி எம்எஸ்சி செவிலியர்கள்லாம் அன்றைக்கி மக்கள் போராடுறது தவறுன்னு சொல்லும்போது, இன்றைக்கி நீங்கள் போராடுறது தவறா சரியா? ஆக மொத்தம் எல்லா ஆங்கில மருத்துவத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நோயாளியும் அதுக்கு ஒரு கேஸ். எல்லா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய போலி மருந்துகளும் நல்ல மருந்துகளையும் வச்சு அதாவது என்ன செய்வதற்கு, சோதனை செய்வதற்கு ஏற்ற நாடாக 140 கோடி மக்களை கொண்ட நாடாக இருக்கிறது. ஒரு பல் பேஸ்ட்டு தயாரித்தா கூட 1 கோடி டியூபை இங்கே தாராளமாக விற்றுவிட முடியும். அதனால தான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய சந்தையாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவினுடைய சந்தையாக இலங்கை டீ சுரண்ட டீ இருக்கிறது. எனவே கார்ப்பரேட்டுகளுக்கு ஏற்ற நாட்டில் கார்ப்பரேட்டுகளுடைய மருத்துவத்தில் இருந்துக்கினே கார்ப்பரேட்டுகளுடைய மருத்துவத்தின் முறையை தவறுன்னு சொல்கிறது
அலோபதி ஆங்கில மருத்துவத்தை தவறுன்னு சொல்கிறது எவ்வளவோ தவறானது. எது எப்படி இருந்தாலும் உங்கள் போராட்டம் வெல்லட்டும். அதே நேரத்தில் அது மக்கள் போராட்டங்கள் நடத்தும் போதும் அது சரி, அப்போ இது தவறான சிகிச்சைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒத்துக்கொள்ளக்கூடிய நேர்மையான நர்ஸு மாணவர்களாக, அதாவது டிப்ளமா நர்சிங், பிஜி டிப்ளமா நர்சிங், பிஎஸ்சி எம்எஸ்சி நர்சிங் உள்ள மாணவர்கள் இதில் தவறு நடப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை உங்களுடைய போராட்ட வாயிலாக மக்களுக்கு காட்டியதற்காக உங்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி உங்களுடைய போராட்டம் வெல்லட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.